இன்றைக்கி நிஃப்டி வந்து 400 பாயிண்ட்ஸ்க்கு மேலே கீழே வந்திருக்கு. இதுக்கு பிரைமரி ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா HMPV வைரஸ் ரிலேட்டடான நியூஸ். ஸோ அந்த வைரஸ் பார்த்தீங்கன்னா வந்து சைனாவில் அவுட் பிரேக் இருக்குது அண்ட் பெங்களூரில் கூட சில கேசஸ் ஃபைன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த வைரஸ் வந்து ஒரு அலார்மிங் ஸ்டேட் கிடையாது. அண்ட் இந்த வைரஸ் பார்த்தீங்கன்னா ஹெல்த் மினிஸ்ட்ரியில் கூட வந்து அவங்க ஓரளவுக்கு மேனேஜபிளாக தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் கோவிட்-19 அளவுக்கு அவங்க வந்து சீரியஸாக அது வந்து எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ இந்த வைரஸ் நம்ம ஓரமாக வச்சோம்னா இன்னொரு பிரைமரி ரீசன் வந்து ருப்பியினோட டிப்ரிஷியேஷன். ஸோ இப்போ ஒரு டாலர் பார்த்தீங்கன்னா வந்து 86 ரூபாயை கிராஸ் பண்ணிடுச்சு. அண்ட் டாலர் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ பேசிக்காக டாலர் இண்டெக்ஸ்ன்றது டாலர் அதை வந்து ஒரு 6 கரன்சியோட கம்பேர் பண்ணுவோம். ஸோ அந்த 6 கரன்சி பார்த்தீங்கன்னா யூரோ, என்னு, பவுண்டு, கெனடியன் டாலர், அது இல்லாமல் 2 ஸ்மாலர் கரன்சிஸ் இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா யூரோக்கு தான் வந்து வெயிட்டேஜ் ரொம்ப அதிகம், 60% மேலே வெயிட்டேஜ் அதிகம். ஸோ இப்போ வந்து டாலர் இண்டெக்ஸ் வந்து நம்ம ஒரு 100ஓட நம்ம வந்து கம்பேர் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து 100க்கு மேலே டாலர் இண்டெக்ஸ் இருந்துச்சுன்னா டாலர் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். அதே 100க்கு கீழே இருந்துச்சுன்னா மற்ற கரன்சி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம், டாலர் வீக்காக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ கரண்ட் டாலர் இண்டெக்ஸ் வந்து 108 இருக்குது. ஸோ ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து இப்போ ஏறிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்கு நெகட்டிவ் நியூஸ். அதனால தான் நம்ம மார்க்கெட் பயங்கரமாக ஃபாலோ இருக்குது. ஸோ இப்போ இதில் கூட பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதாலும் ஓரளவுக்கு வந்து ஃப்ளாட்டிஷாக இருந்தாங்க. ஸோ அதுக்கு பிரைமரி ரீசன் வந்து மேக்ஸிமம் வந்து எங்களுக்கு ஐடி கம்பெனிஸ் எல்லாமே வந்து டாலர் ரெவென்யூ தான் வந்து அவங்க ஃபெச் பண்ணுறாங்க. ஸோ இப்போ டாலர் வந்து விலை ஏறுறது இவங்களுக்குலாம் பாசிட்டிவ் நியூஸ். ஐடி ஸ்டாக்ஸ்க்கு, ஃபார்மாக்கு, ஹெல்த் கேருக்குலாம் பாசிட்டிவ் நியூஸ். ஸோ அதனால தான் வந்து அவங்க எனக்கு ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருந்தாங்க.